பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் குழந்தைகள் தின நல்வாழ்த்துதலையும் உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஜெபம் செய்வோம். மகிமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் கேட்கும்படியாய் நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் இங்கு உலாவுவீராக, எங்களோடு கூட நீ பேசுவீராக தகப்பனே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடையத்தக்கதாய், உலகப்பூர்வமான வாழ்க்கையில் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ளத்தக்கதாய் உடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தின் கதவுகளை திறக்கட்டும் சுவாமி. மகிமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருந்து வாசம் செய்து எங்களை நல்வழிப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு முறை கூட நாம் வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அவர் இவ்விதமாய் குறிப்பிடுகிறார், பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று. அவர் பிள்ளைகளை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறார், பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? பிள்ளைகள் கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, பிள்ளைகள் எப்படி கர்த்தருக்குள் கீழ்ப்படியும்? பிள்ளைகள் எப்படி கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து, கர்த்தருடைய நீதியை அறிந்து, கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும்? பெற்றோர் தேவனுடைய திட்டங்களையும் அவருடைய மகத்துவங்களையும் என்ன பண்ணோம்? தன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி போதிக்கப்படும் பொழுது இந்த உலகத்தின் நிமித்தமாய்
வருகிறதான இன்னல்கள், போராட்டங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு வருகிறதான தேவையில்லாத காரியங்கள், மாயையான கிரியைகள், இவைகள் நிமித்தமாய் அவர்கள் ஈர்க்கப்பட்டு தவறான பாதைகளுக்குள்ளாய் அவர்கள் செல்லாதபடிக்கு உலகத்தின் கிரியைகள் எல்லாம் எவை? உலகத்தின் கிரியைகள் எல்லாம் எவை? உலகத்தின் கிரியைகள் எவைகளாய் காணப்படுகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல சொல்லணும்னா, ஒரு பையன் ஒரு பெண் மீது அன்பு செலுத்துவது, ஒரு பெண் ஒரு பையன் மீது அன்பு செலுத்துவது. நீங்கள் அறிந்தபடி சொன்னோம்னா என்ன சொல்றது? லவ் பண்றது. தவறான பாதைகளுக்குள்ளாய் செல்லுவது, தவறான காரியங்களை செய்வது. அவன் புகை பிடிச்சி ரவுண்ட் ரவுண்டா புகை விடுறான், நானும் புகை பிடிச்சா என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்றது? தன் நண்பன் சிநேகிதன் சொல்வதை கேட்டு சும்மா ஒரு வாட்டி பிடிச்சுதான் பாருடா, எப்படிதான் புகை வருதுன்னு பார்க்கலாம்டா. அதை கேட்டு தவறான காரியங்களை செய்வது. ஸ்கூலை கட்டடிச்சு சினிமாக்கு போலாம், பீச்சுக்கு போலாம், இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டு வரலாம் பார்க்கல. தவறான காரியங்களுக்கு வழி விலகி செல்வது. பள்ளிகளுக்கு சென்று பாடம் படிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு நியமிக்கப்பட்டதான உலகத்தின் நீதியாய் காணப்படுகிறது. உலகத்தின் பூர்வமாக நாம் பார்க்கும் பொழுது ஒழுங்குள்ள பிள்ளைகளாய் பள்ளிக்கு சென்று படித்து பாடங்களை எல்லாவற்றையும் படித்து தன் உலகத்தின் ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த உலகத்தினுடைய நீதியாய் எண்ணப்படுகிறது, காணப்படுகிறது. ஆனால் உலகத்தின் நீதிக்கு உட்படாமல், எப்படி? உலகத்தின் நீதிக்கு உட்படாமல் படிக்க வேண்டிய நேரங்களிலே படிக்காமல் தன் சொந்த விருப்பத்துக்கு இணங்க, தன் சொந்த செயலுக்கு இணங்க என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறோம்? டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சிகளை கண்டு அந்த தொலைக்காட்சியில் வருகிறதான சில பாடல்கள் நிமித்தமாய் ஈர்க்கப்பட்டவர்களாய் அவைகளில் மூழ்கி லயித்து கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? உண்மைதானே? சற்று நேரம் இன்பத்துக்காய் ஒரு பாடலை காண்பதின் நிமித்தமாய் அந்த திரையிலே தோன்ற பண்ணுகிறதான அந்த காட்சிகளின் நிமித்தமாய் அவைகளை காண்பதின் நிமித்தமாய் சற்று நேரம் நம் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாய் இவைகள் தோன்றுகிறது என்று அவைகளை கண்டு 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 அவைகளில் குள்ளாய் நாம் பிரவேசித்து மூழ்கி நாம் செய்கிறதான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? படிக்க வேண்டிய நேரத்திலே படிக்காமல் இவைகளின் பின்பதாய் நாம் கண்டு லயித்து போய் தேர்வு எழுதுகிறதான ஒரு நேரம் வரும் பொழுது அந்த தேர்வை சரியாக எழுத முடியாத நிலைக்கு நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? தள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம், ஆளாக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இதற்கு காரணம் என்ன? பிள்ளைகளாகிய நாம் தான் காரணமாயிருக்கிறோம். படிக்க வேண்டிய நேரத்திலே சரியாக படிக்காமல் தொலைக்காட்சியை கண்டு கொண்டும் நண்பர்களோடு உரையாடி கொண்டும் பேசிக்கொண்டும் நண்பர்களோடு விளையாடி கொண்டு தேவையில்லாத இடங்களிலே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பது, தேவையில்லாத காரியங்களில் செயல்பட்டு கொண்டிருப்பது, இவை எல்லாம் எப்படிப்பட்ட காரியங்கள்? வழி விலகி போனதான காரியங்கள். எது சரியான வழி? எது சரியான வழி?
பாடசாலைக்கு சென்று பாடங்களை படிப்பது சரியான வழி. கல்வி நிலையத்துக்கு சென்று கல்வியை கற்பது சரியான வழி. அக்கல்வி நிலையத்துக்கு சென்று கல்வியை கற்பதற்கு மாறாக ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து தொலைக்காட்சியை கண்டு நேரத்தை கடத்துவது எப்படிப்பட்டதான வழி? வழி விலகி செல்லுகிறதான வழி. இன்றைக்கு நாம் எதை நேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? மாயையை குறித்து, மாயையை விரும்புகிறவர்களாகத்தான் நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 6:20. வாசிங்க. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், என் மகனே, என் பிள்ளையே, நீ என்ன பண்ணக்கூடாது? நீ என்ன பண்ணக்கூடாது? தகப்பன் கற்பனையை காத்து கொள்ள வேண்டும். தாயின் போதகத்தை ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? தள்ள கூடாது. தகப்பனுடைய கற்பனையை காத்து கொள்ள வேண்டும். தகப்பன் நல்வழிப்படுத்துவதற்கு சில காரியங்களை சொல்லும் பொழுது அதை பிள்ளைகளாகிய நாம் ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி செய்கிறவர்களாய் நாம் என்ன பண்ணோம்? தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம மாடிக்கு போனோம்னா, மேல ஏறி போனோம்னா முதல்ல என்ன பண்ணோம்? கீழே இருக்கிற படியே ஏறணும். கீழ்ப்படிதல். ஒரு ஸ்டெப்பா நாம் ஏறி 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 என்ன பண்ணோம்? உயர்ந்து மேலே சென்றடைய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடைபெறுகிறதான சம்பவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ஒரு தகப்பனோ ஒரு தாயோ ஒரு பிள்ளைகளுக்கு நல்வழிப்படுத்தும் பொழுது, நல்ல போதனைகளை சொல்லும் பொழுது, நல்ல காரியங்களை கற்பிக்கும் பொழுது, நீ செய்கிறதான காரியம் இது தீமையானது, இவைகளை இவ்விதமாக செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்வாயானால் உனக்கு தண்டனைகள் பிறப்பிக்கப்படும் என்று அவர்களை கண்டிக்கும் பொழுது, உடனடியாக பிள்ளைகளுடைய வாய்களில் இருந்து பிறக்கிறதான வார்த்தை என்னவாய் காணப்படுகிறது? என்னவா இருக்குது? எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். தன் தகப்பன் ஒரு காரியத்தை குறித்து, பா நீ இதை இப்படி செய்தால் ஏதாவது சிக்கலிலே மாட்டிக்கொள்வாய், இந்த காரியத்தை இப்படி செய்யக்கூடாது, நீ ஒழுங்காய் படிக்க வேண்டிய நேரத்திலே பாடங்களை படிக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லும் பொழுது, எப்ப பார் படி படி படினே சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்ச நேரம் நான் விளையாட்டு வரணும். தகப்பனுடைய கற்பனையை மீறி நாம் செயல்படுவது, தகப்பனுடைய கற்பனையை மீறி நாம் செயல்படுவது நம்மை எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? எங்க கொண்டு போய் சேர்க்கும்? மேல கூட்டின்னு போய் சேர்க்குமா? இல்ல, இன்னும் கீழே கொண்டு போகும். உன் நிலை
இன்னும் கீழாக பின்னோக்கி தள்ளப்படும். காரணம், உன் பெற்றோருடைய, உன் தகப்பனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தகப்பன் போதிக்கிறதான போதனைகளின்படி கேட்டு நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருக்குள் நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாய் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நம்முடைய நல்லதுக்கு தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அக்காரியத்தை நாம் என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அவைகளின்படி செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். வேதத்தில் கூட ஒரு சின்ன பெண் இருக்கிறா. அந்த பெண் செய்ததான காரியம் என்னவென்று நாம் பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதியாகமம் 24:28. ஆதியாகமம், ஒரு நிமிஷம் படிங்க. அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். எந்த பெண் அது? எந்த பெண் அது? ரெபேக்காள். ரெபேக்காள் ஒரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்து அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சன்னம். இங்கே வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறதான சம்பவம், இந்த ரெபேக்காள் எப்படிப்பட்டவளாய் காணப்பட்டாள் என்கிறதை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கு பெண் பார்க்கும்படியாய் ஒரு வேலைக்காரனை அழைத்து, நீ தூர தேசத்துக்கு சென்று என் மகனுக்கு என்ன பண்ணிட்டு வா, ஒரு பெண்ணை, ஒரு நல்ல பெண்ணாய் பார்த்து திருமணம் செய்வதற்கு ஏதுவான, குடும்ப வாழ்க்கைக்கு ஏதுவான ஒரு நல்ல பெண்ணாய் அழைத்து கொண்டு வா, கூட்டிக் கொண்டு வா, பார்த்து வா என்று என்ன பண்றாரு ஆபிரகாம் சொல்லி சில வெகுமதிகளை அவருக்கு கொடுத்து, அவர் கையிலே கொடுத்து என்ன பண்றாரு, அனுப்புகிறார். அப்படி வரும் பொழுது, ஒரு தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது இந்த எலியேசர் என்ன பண்றாரு, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். என்னவென்று விண்ணப்பம் பண்ணுகிறார்? தேவனாகிய கர்த்தாவே, என் ஆண்டவனே, நான் இந்த தேசத்திலே, நான் இந்த துறவண்டைக்கு சென்று காத்திருக்கிறேன். எந்த பெண் வந்து நான் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கப்படும் பொழுது அதை மொண்டு எனக்கு கொடுக்கிறாளோ, அது மாத்திரமல்ல, என்னுடைய ஆடு மாடுகளுக்கெல்லாம் தண்ணீர் பருக கொடுக்கிறாளோ, தாக்கம் தீர்க்கிறாளோ, அப்பெண்ணை என் எஜமானுடைய பிள்ளைக்கு மனவாட்டி ஆக்கும்படியாய் நான் செய்வேன் என்று என்ன பண்றான், விண்ணப்பம் பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, அந்த நேரத்திலே வருகிறதான பெண் தான் யாரு? ரெபேக்கா. அவன் வேண்டுதல் செய்து முடித்து விட்டு காத்திருக்கிறான். அந்த நேரத்திலே ரெபேக்காள் வருகிறாள். ரெபேக்காள் இடத்துல எலியேசர் கேட்கிறார், ஏமா எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி குடுன்னு சொல்லிட்டு கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது இந்த ரெபேக்கா என்ன பண்றா, துறவில் இருந்து தண்ணீர் மொண்டு அவர் குடிப்பதற்கு கொடுக்கிறார். அவர் குடித்து தன் தாகத்து முழுவதையும் தீர்த்து கொண்டார். அது மாத்திரமல்லாமல், அவருக்கு கொடுத்தது மாத்திரமல்லாமல், அங்கே தண்ணி மொண்டு 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 அவர் அழைத்து கொண்டு வந்ததான மிருக ஜீவன்களுக்கு, ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாவற்றுக்கும் என்ன பண்றாவ, தண்ணீரை மொண்டு வாரி இறைத்து ஊற்றுகிறவளாய், தாகம் தீர்க்கிறவளாய் காணப்படுகிறார். இதை கண்ட மாத்திரத்திலே அவன் மகிழ்ச்சிக்குள்ளாக்கப்பட்டவனாய் எலியேசர் என்ன பண்றான்,
ஏமா நீ யாரு, என்ன, யாருடைய பிள்ளை, உன் தகப்பனுடைய பேரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் விசாரித்து என்ன பண்றாரு? சில ஆபரணங்களை அந்த பெண்ணிடத்திலே கொடுக்கிறார். நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். கவனிக்க வேண்டியதான நேரம் இது. அவர் பொன் ஆபரணங்களை ரெபெக்காள் இடத்திலே கொடுத்த மாத்திரத்திலே அந்த பொன் ஆபரணங்களை பெற்றுக்கொண்டதான ரெபெக்காள் தன் தகப்பனோ தன் தாயோ பார்த்தால் என்னை கண்டித்து விடுவார்களோ என்று அவள் என்ன பண்ணல, மறைத்து வைத்துக் கொள்ளவில்லை. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் செய்கிறதான காரியம், யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா இத நம்ம கையில வச்சுட்டு இருந்தோம்னா அம்மாவும் அப்பாவும் பார்த்தாங்கன்னா நம்மள என்ன பண்ணுவாங்க, தொலைச்சி போட்டுருவாங்க, அடி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு மறைத்து விடுகிறோம். வெளியில் அறியாத நபர் கொடுக்கிறதான காரியங்களை பெற்று தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியாமல் என்ன பண்றோம், மறைத்து விடுகிறோம் அவைகளை. ஒரு சிநேகிதன் கொடுப்பதை பெற்று தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியாமல் கொடுப்பதை என்ன பண்றாங்க, மறைச்சிடுறாங்க. சிநேகிப்பதான சிநேகிதன், சிநேகிப்பதான சிநேகிதி கொடுக்கிற விஷயங்களை மறைத்து விடுகிறார்கள். ஆனால் இந்த ரெபெக்காள் செய்ததான காரியம் என்ன, அதை பெற்றுக்கொண்டு வேகமாக அவள் ஓடுகிறாள். எப்படி போறா, அதை பெற்றுக்கொண்டு, எதை, பொன் ஆபரணங்களை, எலியேசர் கொடுத்ததான பொன் ஆபரணங்களை பெற்றுக்கொண்டு வேகமாக ஓடி என்ன பண்றா, அவ தன் தகப்பனிடத்திலேயும் தாயினிடத்திலேயும், இங்க படிங்க பார்க்கலாம், அத 28 படிங்க. அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை எல்லாம், எந்த காரியங்களை எல்லாம், அந்த துறவண்டையிலே, அந்த கிணத்துக்கு அண்டையிலே நடைபெற்றதான காரியங்கள் எல்லாவற்றையும், வெளியில நடந்த எல்லா விஷயத்தையும் என்ன பண்றா, தன் தாயினிடத்திலே ஓடி தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களிடத்துக்கு அறிவிக்கிறாள், சொல்றா. அவ என்ன பண்றா, எந்த காரியங்களை சொல்றா, அந்த துறவண்டையிலே நடந்ததான சம்பவங்கள் அத்தனை. இப்படிப்பட்டதான ஒரு மனிதர் வந்தார், அவர் என்னிடத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார், நான் அவருக்கும் தண்ணீர் கொடுத்தேன், அவர்களோடு கூட வந்ததான அத்தனை ஆடு மாடு உயிர் ஜீவனங்களுக்கும் நான் தண்ணீர் கொடுத்தேன். அவர் என்னை குறித்து விசாரித்தார், தகப்பனுடைய பெயரை கேட்டார், தாயினுடைய பெயரை கேட்டார், எந்த இடத்தில் இருக்கிறீர்கள், வசிக்கிறீர்கள் என்பதை அவர் கேட்டார். அவர் கேட்டு எனக்கு சில வெகுமதிகளை கொடுத்தார் என்று என்ன பண்றாவ, வேகமா ஓடி போய் என்ன பண்றா, தன் தாயின் இடத்திலே சொல்லுகிறாள், நடந்த எல்லாவற்றையும் சொல்லுகிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நம்மில் எத்தனை பிள்ளைகள் வெளியில் நடக்கிறதான சம்பவங்களை வீட்டுக்கு வந்து தன் தகப்பனிடத்திலேயும் தாயிடத்திலேயும் சொல்லுகிற பிள்ளைகளா நாம் காணப்படுகிறோம். எட்டு மணி நேரங்கள் பள்ளியிலே நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோம். அந்த 8 மணி நேரங்களிலே நடைபெறுகிறதான சம்பவங்களை, இன்னென்ன காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது, இன்னென்ன நபர்களை நான் சந்தித்தேன், அவர்கள் இன்னென்ன காரியங்களை எல்லாம் என்னோடு கூட பேசினார்கள், உறவாடினார்கள் என்று எந்த விஷயங்களை எல்லாம் நாம் தன் தகப்பனிடத்திலேயும் தாயிடத்திலேயும் நாம் என்ன பண்றோம், சொல்றோம் என்று சற்று சிந்தித்து பாருங்க. நாம நினைக்கிறது என்ன நினைக்கிறோம், பிள்ளைகளாகிய நாம் நினைக்கிறது என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் போயிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதா,
இதெல்லாம் போயிட்டு ஒரு விஷயம் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதா? சொல்ல வேண்டும், கட்டாயமாய் சொல்ல வேண்டும். வெளியில் என்ன நடக்கிறது, பள்ளியிலே என்ன விஷயங்கள் நடந்தது, நீ யாரிடத்திலே பேசினாய், யாரிடத்திலே விளையாடினாய், யாரோடு கூட அமர்ந்து உணவுகளை பரிமாறிக்கொண்டாய் என்பதை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம்? தன் தகப்பனிடத்திலேயும் தாயிடத்திலேயும் பரிமாறிக்கொள்ள வேண்டும், ஷேர் பண்ணிக்கணும். இன்னைக்கு எந்த பிள்ளையும் தன் தகப்பனிடத்திலையும் தாயிடத்திலையும் என்ன பண்றது இல்ல? விஷயங்களை பரிமாறிக்கொள்வதே கிடையாது, ஷேர் பண்ணிக்கொள்வதே கிடையாது. காரணம் என்ன? எல்லாவற்றையும் மறைக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, வசனம் சொல்லுகிற விதமாய் நாம் நம்முடைய பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பீர்களானால், பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பீர்களானால், எந்த விஷயத்தையும் என்ன பண்ண மாட்டீங்க? தன் தகப்பனிடத்திலேயும் தாயிடத்திலேயும் ஒருபோதும் மறைக்க மாட்டீர்கள். ஏனென்றால் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெற்றுக் கொள்வான். வெளியில நடக்கிறதான சம்பவங்கள் தன் இருதயத்துக்குள் வைத்து மறைத்துக் கொள்ளுகிறோம். மறைவான பாவங்கள், மறைவான பாவங்கள், மறைவான காரியங்கள். கேட்டா என்ன சொல்றது? அவங்க எல்லாம் பழைய பஞ்சாங்கம், அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த 2K பத்தி, இந்த 2000 பத்தி என்ன தெரியும் அவர்களுக்கு? இது எல்லா காரியங்களையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுகிறதான ஒரு விஷயம் இல்ல. ரெபெக்காளை அறிந்து கொள். ரெபெக்காள் வெளியில் நடந்தவற்றை அத்தனையும் ஓடி வந்து, வேக வேகமாக ஓடி வந்து தன் தாயிடத்திலே எல்லாவற்றையும் அவள் முறையிடுகிறாள். எல்லா விஷயத்தையும் அவள் சொன்ன பொழுது நடந்ததான சம்பவம், தன் சகோதரன் ஓடி போயிட்டு என்ன பண்றான்? இவள் சொன்னது உண்மையா என்று ஆராய்ந்து பார்க்கிறவனாய் காணப்படுகிறான். ஒரு சில நேரங்களிலே உங்களுக்கு சில பேர்கள் நிமித்தமாய் சில காரியங்கள் நடப்பிக்கப்படும் பொழுது அவைகளை தன் தாயிடத்திலேயும் தன் தகப்பனிடத்திலேயும் அறிக்கை செய்யப்படும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த விஷயங்களை குறித்து ஞானமாய் முடிவெடுப்பார்கள். நீ இந்த காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா என்று ஞானமாய் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? போதிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். யார்? உன் தகப்பனும் உன் தாயும். ஒரு விஷயத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்வதெல்லாம் என்ன? என் தகப்பன் என் மீது பாசமே காட்டுறதில்லையே, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் என்ன கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறார், என் மேல அவருக்கு பாசமே இல்ல, என் தாய் என் மீது பாசம் வைப்பதே இல்ல, எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுட்டே இருக்கிறாங்க, என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை, உன்னை பக்குவப்படுத்துகிறார்கள்.
உங்களை நல்வழிப்படுத்துகிறார்கள். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன் தகப்பனும் உன் தாயும் தவிர உன் மீது யாரும் அவ்வளவு அக்கறை கொள்ள முடியாது. யாராலுமே முடியாது. உன் தகப்பனும் உன் தாயையும் தவிர உன் மீது அளவு கடந்த பாசத்தை காட்ட யாராலும் முடியாது. உன் தகப்பனையும் உன் தாயையும் தவிர உன்னை அரவணைக்க யாராலும் முடியாது. தகப்பனுக்கும் தாய்க்கும் மேலானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் தாயுடைய அன்பை காட்டிலும் மேலானவர். ஆனால் உலகத்தின் நிமித்தமாய் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், தகப்பனையும் தாயையும் தவிர அளவு கடந்த பாசத்தையோ அளவு கடந்த அக்கறையையோ அளவு கடந்த காரியங்களையோ உன் மீது செலுத்துவதற்கு யாருக்கும் முடியாது. யாராவது உன் மீது அதிக சிநேகம் வைத்திருக்கிறேன், நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன், உன் மீது நான் அதிகமாய் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வார்களே, ஆனால் அந்த நேரத்துக்கு வேண்டுமானால் அது மகிழ்ச்சியாய் தோன்ற பண்ணும். ஆனால் சில நாட்கள் உருண்டோடின பின்பு, சில மாதங்கள் உருண்டோடின பின்பு என்னவாய் மாறி போகும்? அன்பு இல்லாமல் போய்விடும், பணிந்து போய்விடும். ஆனால் தகப்பனுடைய அன்பும் தாயுடைய அன்பும் தன் தாயினுடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும், தன் தகப்பனுடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் உங்கள் மீது இருக்கிறதான அன்பு என்றைக்குமே குறையவே குறையாது. நீங்க எவ்வளவு பெரிய பிள்ளைகளா வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பிள்ளைகள் பிறந்தால் கூட நீங்கள் யாருதான்? தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் குழந்தைகள் தான், பிள்ளைகள் தான். ஏனென்றால் உங்கள் மீது வைத்திருக்கிறதான அன்பு மிகவும் பெரியதாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சொல்லுகிறதான நற்போதனைகளுக்கு பிள்ளைகளாகிய நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எடுத்து வாசிப்போம். எபேசியர் 6:4 வாசிப்போம். பாருங்க, எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல. இந்த போதனை பிள்ளைகளை வளர்க்கிறதான தகப்பனுக்கும் தாய்க்கும் சேர்த்து இங்கே சொல்லப்படுகிறதான காரியமாயிருக்கிறது. பிள்ளைகளை வளர்க்கிற விதமும் ஒரு விதம் இருக்கு. பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்? கடவுளுடைய கிரியைகளை கற்பித்து, அவருடைய செயல்களை போதித்து, பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி நாம் என்ன பண்ணோம்? வளர்க்கிற பெற்றோர்களாய் காணப்பட வேண்டும். என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியவில்லை, என் வார்த்தைக்கு மீறி நடந்து கொண்டிருக்கிறான், நான் சொல்வதை எதையுமே அவன் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான் என்று அவன் மீது குற்றம் சுமத்துவதை பார்க்கிலும் நாம் அந்த குழந்தை உன் பேச்சை கேட்க வேண்டும் என்றால், உன் ஆலோசனைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்றால், சிறு வயது முதற்கொண்டே நாம் என்ன பண்ணிருக்கணும்? அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாய் நல்வழிப்படுத்தியிருக்க வேண்டும். கர்த்தர் வணைந்தெடுக்க கூடியதான ஒரு நல்ல பாத்திரமாய் அந்த பாத்திரம் என்ன பண்ணிருக்கணும்? இந்த பிள்ளைகள்
வளர்த்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி நல் போதனைகளை சொல்லி, நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி, இந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் அந்த பிள்ளைகள் கேட்டு வளர்ந்து வரும் பொழுது, பெரியவர்கள் ஆன பொழுது தன் பெற்றோர்களை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க நிந்தித்து தள்ள மாட்டாங்க வெளியில. முதிர் வயதிலேயும் தன் பெற்றோர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். எப்பொழுது? சிறு வயது முதற்கொண்டு தன் பிள்ளைகளை கர்த்தருடைய போதனைக்குள்ளாய் அவர்கள் வழிநடத்தப்படும் பொழுது. வேதத்தில் கூட நாம் 2 பேரை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 4:3. இங்க 2 பேரை பத்தி சொல்லி இருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னு பாப்போமா? ஒரு நிமிஷம் 4:3 படிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் காணிக்கைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், காயினும் ஆபேலும் தேவனுக்கு காணிக்கைகளை படைக்கும்படியாய் கூடி வருகிறார்கள். அவர்கள் எப்படி தேவனுக்கு காணிக்கைகளை படைக்கும்படியாய் கூடி வருகிறார்கள் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், தன் தகப்பனுடைய போதனைகளை கேட்டு, எப்படி? தன் தகப்பனுடைய கற்பனைகளின்படி. என்ன கற்பனை? என்ன கற்பனை? முதற் பலனை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதான கற்பனைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாய், தாயினுடைய போதகத்துக்கு இணங்கினவர்களாய் என்ன பண்றாங்க? தேவனுக்கு காணிக்கைகளை படைக்கும்படியாய் கொண்டு வருகிறார்கள். இந்த காயினும் ஆபேலும் தாய் சொன்னதான எல்லா விஷயங்களையும் கேட்டு இவங்க என்ன பண்றாங்க? வேலை செய்கிறார்கள். என்ன வேலை செய்யறாங்க? காயின் என்ன பண்றவனா இருக்கிறான்? நிலத்தை பயிரிடுகிறவனாய் காணப்படுகிறான், விவசாயம் செய்கிறான். காயின் என்ன பண்றான்? விவசாயம் செய்யறான். அவன் விவசாயம் செய்ய வேண்டும் என்று, அவன் எப்படியெல்லாம் விவசாயம் செய்ய வேண்டும் என்று தன் தகப்பனும் தாயும் என்ன பண்ணுவாங்க? ஆலோசனை
சொன்னதை அவர்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து என்ன பண்றாங்க? விவசாயம் பண்ணான். ஆபேலும் அதே போலத்தான். அவன் செய்ததான வேலை என்னவாய் காணப்படுகிறது? ஆடுகளை மேய்க்கிறவனாய் அவன் காணப்பட்டான். அவன் ஆடுகளை மேய்க்கும் பொழுது அந்த ஆடுகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று தன் தகப்பனும் தாயும் சொன்னார்களோ அதே விதமாய் என்ன பண்றான்? ஆடுகளை பாதுகாக்கிறவனாய் காணப்படுகிறான், பராமரிக்கிறவனாய் காணப்படுகிறான். இப்படி சூழ்நிலைகள் நாட்கள் உருண்டோடி வரும் பொழுது ஒரு நாள் என்ன பண்றாங்க? தன் தகப்பன் சொன்னது போல, தாய் சொன்னது போல தகப்பனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து தலையீற்றை தேவனுக்கு, முதற் பலனாகிய தலையீற்றை தேவனுக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று முற்பட்டு இங்கே நடைபெறுகிறதான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? தாயின் தன் நிலத்தின் விளைந்தவர் சிலவற்றை தெரிந்து கொண்டு என்ன பண்றான்? தேவனுக்கு கொண்டு வந்து படைக்கிறான். அதே நேரத்திலே ஆபேல் தன் ஆட்டு மந்தையிலே சிறப்பானதும் கொழுமையானதும் என்ன பண்றான்? தேடி பிடிச்சு ஆட்டை கொண்டு வந்து என்ன பண்றான்? தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறான். அப்படி காணிக்கை அவன் கொடுக்கும் பொழுது தேவன் அங்கீகரித்ததான காணிக்கை ஆபேலுடைய காணிக்கையாய் காணப்படுகிறது. ஏன் அவர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், தன் தகப்பனுடைய போதகத்தை, கற்பனைக்கு கீழ்ப்படிந்தவனாய், தன் தாயினுடைய வழிநடத்துதலுக்கு உட்பட்டவனாய் ஆபேல் செயல்பட்டு கர்த்தருடைய பார்வைக்கு இணங்கின ஒரு பிள்ளையாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளையாய் என்ன பண்றான்? அவன் மந்தையின் தலையீற்றை, முதன்மையானதை, அப்படி மந்தையில் அப்பதான் பறந்த ஃபர்ஸ்ட், அதுவும் எப்படிப்பட்டது? பெஸ்டானது, கொழு கொழுன்னு இருக்கிற ஆடு. இன்றைக்கு நம்ம காணிக்க கொடுனா எப்படி கொடுப்போம்? காணிக்க கொடுனா எப்படி கொடுப்போம்? ஏதோ ஒன்று எடுத்து காணிக்க கொடுப்போம். ஆனா ஆபேல் எப்படி கொடுத்தான்? கொழுமையானதாய். தேவனுக்கு கொடுக்கிறோம், நல்ல செழிப்பானதாய், முழுமையானதாய், நிறைவானதாய். எப்படி? நிறைவானதாய் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் உள்ளத்தின் ஆழத்தின் விருப்பத்தின் நிமித்தமாய் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? விருப்பத்தின் நிமித்தமாய் கொடுத்தான். தன் தாயினுடைய போதகத்தை அவன் கேட்டபடியினாலே, தன் தகப்பனுடைய கற்பனைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விரும்பி தேவனுக்கு என்ன பண்ணான்? ஆபேல் தன் காணிக்கையை கொடுத்தான். ஆனால் காயின் ஒரு நேரத்துல தகப்பனுடைய போதகத்தை கேட்டான், ஒரு நேரத்துல தாயினுடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிந்தான். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதான நேரம் வரும் பொழுது தன் தாய் சொன்னதையும் அவன் கேட்கவில்லை, தன் தகப்பனுடைய கற்பனைக்கும் அவன் கீழ்ப்படியாதவனாய் ஏதோ ஒண்ணு கடவுளுக்கு காணிக்க கொடுக்கணும்ட்டு என்ன பண்றான்? அவன் கொண்டு வந்து கடமைக்கென்று செயல்படுகிறவனாய் காணப்பட்டான். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாமும் ஏவாளும் அந்த பெற்றோர்கள் தன் 2 பிள்ளைகளுக்கும் ஒரே காரியத்தை தான் என்ன பண்ணிருப்பாங்க? போதித்திருப்பார்கள், சொல்லி இருப்பார்கள். ஆனால் செயல்பட்ட விதம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? நடந்து கொண்டதான செயல் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது?
ஒரே காரியத்தை தான் போதித்தார்கள், ஒரே விஷயத்தை தான் சொன்னார்கள். நடந்த சம்பவம் என்ன? இருவேறு காரியங்கள். ஆதாமுடைய செய்கைகள் ஒரு மேலோட்டமாய் காணப்பட்டது. ஏதோ செய்ய வேண்டும் என்று ஒரு கடமைக்கு செய்கிறவனாய் அவன் அவைகளை செய்தான். ஆனால் ஆபேலோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன் விருப்பத்தின்படி பெற்றோருக்கும் கீழ்ப்படிஞ்சான், கர்த்தருக்கும் என்ன பண்ணாம கீழ்ப்படிந்தவனாய் என்ன பண்ணான்? அங்கே செயல்பட்டது நிமித்தமாய், கர்த்தர் நிமித்தமாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு நல்வழிதான் படுத்துகிறார்கள், நல்ல போதனைகளை தான் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதான நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்கிறதான விஷயமாகத்தான் காணப்படுகிறது. நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம்? ஏதோ ஒரு மேம்போக்காக, கடமைக்கு. ஆமா, அவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இங்க போக கூடாது, இங்க வரக்கூடாது, ஏதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் என்று மேம்போக்காக நாம் தகப்பனோடு கூட தாயோடு கூட இருக்கிறோமா? அல்லது வசனம் சொல்லுகிற விதமாய், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று ஆபேலை போல தன் தகப்பனும் தாயையும் சொன்னதை கேட்டு செயல்படுத்தது மாத்திரமல்லாமல் தேவனுக்கு பிரியமானதை கூட அவன் செய்தானே, அதை போல இன்றைக்கு நாம் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோமா என்று நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம் மேம்போக்கான விஷயங்களை மாற்றம் செய்துவிட்டு, எப்படி அவங்க வீட்டுல தானே இருக்கிறாங்க, யாரு யார் வீட்டுல இருக்கிறது? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வீட்டுல தானே இருக்கிறாங்க, நான் வெளியில தானே இருக்கிறேன், இங்க யாரும் பார்க்கல, நான் செய்யறதை யாரும் இங்க யாரும் பார்க்கல. மேம்போக்கான ஒரு நடவடிக்கை. தகப்பனுக்கும் தாய்க்கும் அவர்கள் சொல்லுகிறதான போதனைகளுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்பது நியாயமாய் காணப்படுகிறது. ஆனால் நாம் நடந்து கொள்ளுகிறதான விதம் எப்படிப்பட்டதா இன்றைக்கு இருக்கிறது? அவங்க பார்க்கல நான் இதை செஞ்ச என்ன, அவங்க பார்க்கல நான் இங்க போனா என்ன, அவங்களுக்கு தெரியவா போது? ஆபேல் கூட என்ன பண்ணா? மன்னிக்கணும், காயின் கூட என்ன பண்ணா? ஆண்டவருக்கு என்ன தெரியவா போது? பெஸ்ட் எத்தனை வந்து வைக்கணும்னு தகப்பனும் தாயும் சொல்றாங்க, நல்ல செழிப்பா வளர்ந்தது எத்தனை வந்து வைக்கணும்னு சொல்றாங்க. நான் ஏதாவது ஒண்ணு எத்தனை போய் வைக்கிறேன், ஆண்டவருக்கு என்ன தெரியவா போது? அவர் பாப்பாரு, இது நல்லா இருக்குன்னு எடுத்துக்குவாரு என்று காயின் நினைத்து மேம்போக்காக அவன் நடந்து கொண்டபடியினாலே இன்றைக்கு நீங்கள் கூட இதன் மாதிரிதான் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு மேம்போக்கான காரியங்களை செய்து கொண்டு எங்க அப்பா அம்மாவும் பாக்குறாங்களா? அவங்களுக்கு தெரியாது நான் இந்த காரியத்தை செஞ்சா, நான் இவனை சிநேகித்தாள், நான் இவளை சிநேகித்தாள் என் தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியாது என்று மறைத்து வைத்திருக்கிறீர்களா?
தேவன் இருதயத்தை காண்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை உன் இருதயத்தை ஆராய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் உன் இருதயத்தின் சிந்தனைகள் எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கிறது என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாயிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், எங்க அப்பா பார்க்கல, எங்க அம்மா பார்க்கல, நான் இந்த காரியத்தை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். அவர்களிடத்திலிருந்து நான் மறைத்து விட்டேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை நோக்கி இரு கண்கள் எந்நேரமும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? பார்த்து கொண்டே இருக்கிறது. நீ எவைகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை இரண்டு கண்கள் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது. இந்த காயின் கூட பாருங்க, ஆபேலுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை அறிந்து என்ன பண்றான்? காயின ஆபேல் மீது கோபப்பட்டு அவனை கொலை செய்து விடுகிறான். அவன் கொலை செய்ததை தகப்பனும் தாயும் பார்க்கவில்லை என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நடந்ததான சம்பவம் என்ன? தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து காயினிடத்தில் கேட்கிறார், காயினே, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அவர் எப்படி கேட்டாரு? அவர் எப்படி கேட்டாரு? தகப்பன் பார்க்கல, தாய் பார்க்கல. கொலையுண்டது தகப்பனுக்கும் தெரியாது, தாய்க்கும் தெரியாது. ஆனால் தேவன் வந்து அங்கே காயினிடத்தில் கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளையே, உன்னை எந்நேரமும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதான இரண்டு கண்கள் உண்டு. தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அவைகள். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீ எந்நேரமும் உன் இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள். அது ஆணித்தனமாய் பதியப்பட்டிருக்கிறதான விஷயமாய் காணப்பட வேண்டும். எந்த காரியமானாலும் சரி, எந்த விஷயமானாலும் சரி, எந்த நடவடிக்கைகள் ஆனாலும் சரி, உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் மறைத்து விட்டோம் என்று நீ நினைத்து கொள்ளாதே. அவைகளை காட்டிலும் மேலானவர் ஒருவர் உன்னை எந்நேரமும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் தகப்பனுடைய கண்களுக்கு ஒரு காரியத்தை நீ மறைத்து விட முடியும். உன் தாயினுடைய கண்களுக்கு ஒரு சில விஷயங்களை மறைத்து விட முடியும். ஆனால் ஒரு பொழுதும் ஒரு காரியங்களையும் மறைக்க முடியாது தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள் எப்படி கீழ்ப்படிய போகிறீர்கள் என்று. காயினை போல மேம்போக்கான கீழ்ப்படிதல் உங்களிடத்திலே காணப்படுமா? அல்லது ஆபேலை போல தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கீழ்ப்படிதல் காணப்பட போகிறதா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி என்ன பண்ண முடியாது? காரியத்தை வாய்க்க பண்ண முடியாது. காரியத்தை வாய்க்க பண்ண முடியாது. வசனம் அதுதான் சொல்லுது. பிள்ளைகள் கோபமூட்டத்தக்கதாக பெற்றோர்கள் என்ன பண்ணக்கூடாது? நடந்து கொள்ள கூடாது. பிள்ளைகள் கோபமூட்டத்தக்கதாக, எரிச்சல் வரத்தக்கதாக அவங்களை கட்டாயப்படுத்தி நீ இதை செஞ்சுதான் ஆகணும். நல் போதனைகளை பெற்றோர்கள் போதிக்கும் பொழுது பிள்ளைகளாகிய நாம்
அதை கேட்டு அதற்கு இணங்கினவர்களாய் என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:15. 2 தீமோத்தேயு 3:15. படிங்க. 2 தீமோத்தேயு 3:15. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். நீ எப்படிப்பட்டவன்? நீ எப்படிப்பட்டவன்? உன் சிறு வயது முதல் கிறிஸ்துவனுடைய ஞானம் உள்ளவனாக, கிறிஸ்துவனுடைய ஞானமுள்ள வேத எழுத்துக்களை அறிந்த ஒரு பிள்ளையாக காணப்பட்டாய் என்பதை நீ என்ன பண்ணோம்? அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை மறுபடியும் கூட வாசிக்கலாம் ஒரு வாட்டி. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் படிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்டவைகளாய் இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது? எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது? நல்வழிப்படுத்துதலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் கண்டித்தலுக்கும் என்ன பண்றதுக்கு? சீர்படுத்துதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறது. தன் தகப்பனுடைய வார்த்தைகளும் கற்பனைகளும் தாயினுடைய போதனைகளும் எப்படிப்பட்டவைகளாய் காணப்படுகிறது? நம்மை நல்வழிப்படுத்துவதாய் காணப்படுகிறது. உலகத்திலே வாழுவதற்கு ஏதுவான காரியங்களாய், ஏதுவான விஷயங்களாய் தவறான வழிக்குள்ளே நாம் போய்விடாதபடி, தவறான காரியங்களை நாம் செய்து பாவ வாழ்க்கையிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தகப்பனுடைய கற்பனைகளும் தாயினுடைய போதனையும் நம்மை என்ன பண்ணுது? நல்வழிப்படுத்துகிறது. அந்த நல்வழிப்படுத்தும் பொழுது சில கண்டிப்புகள் நம்மிடத்திலே காட்டப்படும். சில நல்ல போதனைகள் நம்மிடத்திலே கற்பிக்கப்படும். இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நாம் என்ன பண்ணோம்? கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளாய், ஞானம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோமா? கிருபையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா, வசனம் சொல்லுகிற விதமாய் இந்த பிள்ளைகள்
பெற்றோருக்கு உமக்குள் கீழ்ப்படிய கிருபை அருளச் செய்வீராக சுவாமி. அப்பா, நீர் எவ்விதமாக இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் உம்முடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இட்டதான எல்லா வேலைகளையும் நீர் செய்து, உம்முடைய தாய் சொன்னதான எல்லா வார்த்தைகளுக்கும் நீர் கீழ்ப்படிந்து இந்த பூமியிலே நீர் வாழ்ந்து காட்டினீரோ, அதே போல சுவாமி எங்களுடைய பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தை நீர் கொடுப்பீராக. எங்களுடைய பிள்ளைகள் உலகத்தின் நிமித்தமாய் உலக காரியங்களிலே தவறான வழிகளிலே சென்று விடாதபடிக்கு உடைய சட்டைகளின் கீழாய் இரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் அந்த பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக. அவருடைய ஞானம் உம்முடைய கரத்திலிருந்து கிடைக்கப்பெற்றதான ஞானமாய் காணப்பட அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒருபோதும் சுவாமி உலகத்தின் லௌதீகத்திலே ஈர்க்கப்பட்டவர்களாய் தங்கள் வழிகளை அவர்கள் மாற்றிக்கொள்ளாதபடிக்கு நித்திய ஜீவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இந்த சிறு வயது முதற்கொண்டு தாங்கள் எடுத்து வைக்கிறதான ஒவ்வொரு அடியும் தேவனுக்கு பிரியமான அடி என்பதை அவர்கள் உணர்ந்து எடுத்து வைக்க நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துவீராக சுவாமி. உடைய கரத்தில் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.